பச்சை மிளகா பல்ல கச்சிட்டு அப்படி ஒண்ணுமே புரியல. இது அப்படியே ஊம பூசும மாதிரி சொல்றான். பொம்மைக்காரி, வளையல்காரி, கூடக்காரி, எல்லா காரியும் தான். ஃபர்ஸ்ட் அடி பாரதி குத்தலாம். ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் வந்து சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன சேலஞ்ச்? அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா விஸ்பர் சேலஞ்ச். அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது டிவி ஷோலாம் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஃபுல் சவுண்ட், நம்ம பாட்டு வந்து ஃபுல் சவுண்ட் வச்சுக்கிட்டு காதில் வந்து ஹெட்செட் வச்சுட்டு, ஹெட்செட்டில் பாட்டு போட்டுட்டு ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை வந்து நம்ம அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுதான், அதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க வின்னர். தோற்றவங்களுக்கு ஸ்பாட் பனிஷ்மெண்ட். அதாவது 3 சான்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். தோத்துட்டாங்கன்னா பனிஷ்மெண்ட் உண்டு. நம்ம 3ஆம் கையாலே அடி வாங்குவோம். அடி இதில் அடித்த பயங்கரமாக வலிக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பனிஷ்மெண்ட்டாக வந்து கொடுக்க போகிறோம். சரி, யார் இதில் வந்து அதிகமாக பனிஷ்மெண்ட் வாங்குறாங்கன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை, நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை, வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வர சொல்லு தென்றலை, சொல்லு தென்றலை. சரி, நீ ஹெட்செட் போட்டுக்கோ, நான் பாட்டு வச்சிருக்கேன். ஹெட்செட் போட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. நிறைய வந்து என்ன பாட்டு போடுவான்னு தெரியல. ரொம்ப அதிகமாக சவுண்ட் வச்சானா ஒன்றுமே கேட்காது. அதனால தான் இந்த கேட்கக்கூடாது. பாட்டு நம்ம வச்சிடலாம். ஆமாம், பாட்டு நம்ம வச்சிடலாம். ஐயோ, ஒன்றுமே கேட்கல. எனக்கே கேட்குது, அந்த அளவுக்கு சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிடலாம். அது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சொல்ல போறேன். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வாஷிங் மிஷின். லிப் ரீடிங் வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஒண்ணுமே தெரியல. அவங்க கிட்ட சொல்றேன், அது புரியுதா? மைக் நீ வச்சுக்கோ. வாஷிங் மிஷின். என்னது? வாஷிங் மிஷின். வாட்டர் மெலனா? வாஷிங் மிஷின். ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு. வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின். வத்தி பெட்டியா? 2 சான்ஸ் முடிஞ்சிச்சு. வாஷிங் மிஷின். வாட்ச்மேன். வாட்ச்மேனா? வாஷிங் மிஷின். 3 முடிஞ்சிச்சு. 3 தப்பா. 3 சான்ஸ் முடிஞ்சிச்சு. அப்ப நீ அடிதான் வாங்கணும். தோத்துட்டான். பாரதி வந்து சொல்லல. ஒண்ணுமே கேட்கல, அவ்வளவு சவுண்ட் வச்சிக்கிற. அதுக்குதான் பாத்தீங்களா, நான் சொன்ன வார்த்தையை கண்டுபிடிக்கல. பாரதி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து தோத்துட்டாரு. சோ அதனால வந்து வெளியில கேக்குது சவுண்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பனிஷ்மென்ட் கொடுத்தலையே. ஃபர்ஸ்ட் பாரதி பனிஷ்மென்ட் வாங்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன வார்த்தை சொன்ன அதை என்கிட்ட சொல்லுங்க. அந்த வார்த்தை வந்து நான் அவங்க கிட்ட சொன்னேன். வாஷிங் மிஷின். வாட்ச்மேன் வந்து லிப் ரீடிங் வச்சு பார்க்கலாம் பார்த்தா ஏதோ தெரியுது. சரி, வாட்ச்மேனா தான் இருக்கும். ஆனா இந்த வான்றது மட்டும் தெரியுது வாயில. வாட்ச்மேன். அப்புறம் என்ன சொன்ன? வத்தி பெட்டி. வாட்டர் மெலன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அடி பாரதி குத்தலாம். வேகமாவே அடிச்சுட்டேன் ரொம்ப. சரி, அடுத்த ரவுண்ட் போயிடலாமா? இப்போ நானே இப்போ மேடம்க்கு ஃபுல்லாக வச்சிங்களா? ஓகேவா? இப்போ வந்து மேடம் கண்டுபிடிக்க போகிறாங்க. ப்ளே பண்ணலாமா? சவுண்ட் கேக்குது. செம சவுண்ட். சொல்லவா? லெமன். 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 இல்லேவா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. மறுபடியும் சொல்ல.
நீ கிட்ட இதுல பேசினாதான் கேட்கும். மறுபடியும் சொல்லு. லெமன். லெமன் கரெக்டா? என்ன நீ இவ்ளோ ஷார்ப்பா இருக்கு. சாங் சூப்பரா கேக்குது. நல்லா குத்து சாங் ஓடிட்டு இருக்கு. இவ்ளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட. போட்டு தகு. இவ்ளோ சிம்பிளான நீ வார்த்தை சொல்லும்போது எனக்கு அந்த லிப் ரீடிங்ல நல்லா புரிஞ்சிச்சு. ஆனா செம்ம சவுண்ட் பயங்கரமா கேக்குது. அது போட்டு தகு சாங் வேற ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது ரவுண்ட்லயே வந்து பாரதி வந்து தோத்துட்டேன். அதனால வந்து நம்ம ரெண்டாவது ரவுண்டுக்கு 2 அடி கொடுக்க போறோம். ஓகே? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வேகமா அடிச்சா. சரி இல்ல பாவம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப வேகமா தான் அடிச்சு. இதெல்லாம் அடிச்சு பயங்கரமா வலிக்குது. அதனால நம்ம 2 ஒரே குடுத்தலாம் கொஞ்சம் கம்மியா குடுத்தலாம். 1 2. ரெண்டாவது ரவுண்டு நான் தான் ஜெயிச்சேன். அடுத்தது இப்போ நீ. பாரதி ராஜா. பாரதி ராஜா. ஏன் கத்துற? ஒண்ணுமே கேட்கல. பாரதி ராஜா. பாரதி ராஜா. இன்னொரு தடவை சொல்லு. பாரதி ராஜா. பாரதி ராஜா. ஏய் கரெக்டா? ஈஸியா சொல்லணும். இல்ல இது வந்து லிப் ரீடிங் தெரிஞ்சுச்சா? லிப் மூவ்மெண்ட் வந்து இது தெரிஞ்சது. ஒரு 2 தடவை கரெக்டா பார்த்தனா தெரிஞ்சுச்சு. சரி ஓகே வின் பண்ணிட்டேன். அந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தப்புஸ்டா. நான் லேட்டா ஜெயிச்சாலும் லேட்டஸ்டா மேடம்க்கு 3 அடி கொடுக்க போறேன். ஏன் ஆடி நான் வாங்குமா? நான் ஜெயிச்சிட்டேன்ல. ஜெயிச்சிட்டா அது அடி வாங்குமா? அப்படி தோத்துட்டு தானே அப்படி அடி வாங்கணும்ல. இல்ல நான் விளையாடுறதுல தோக்குறதுக்கு. அப்ப இப்போ 2 ரவுண்டு நான் தோத்துருக்கேனா? 3வது ரவுண்டு நான் ஜெயிச்சிருக்கேன். இப்போ நீ போட்டு இப்போ நீ தோத்தா தான் அடி வாங்கணும். ஆமா. சரி ஓகே. என்ன ஏமாத்துறதா என்னன்னு தெரியல. நீங்களே சொல்லுங்க. கரெக்ட் தான். ஆனா தோத்தா தான் அடி வாங்கணும்ல. இப்போ வந்து கொஞ்சம் லென்த்தான வார்த்தை. இவ எப்படி கண்டுபிடிக்கிறான்? இவ எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். காலையில என்ன டிஃபன்? நான் ஏதோ முட்டா சொல்றேன். ஆமா. காலையில என்ன டிஃபன்? காலையில டிஃபனா? முழுசா சொல்லணும். காலையில என்ன டிஃபன்? காலையில என்ன டிஃபன்? காலையில டிஃபன். வார்த்தை கரெக்ட் தான். காலையில என்ன டிஃபன்? காலையில டிஃபன். காலையில டிஃபன். காலையில டிஃபனா? காலையில என்ன இல்லையா? அதானா? அப்புறம் மறுபடி கேக்குறேன். காலையில டிஃபனா இல்ல காலையில ஹெட்செட் எடுத்து ஜெயிச்சனா தோத்துடா? ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டனா? அதுக்கு திருப்பி என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க? நடுவுல ஒரு வார்த்தை நீ சொல்லல. காலையில என்ன டிஃபன் நான் கேள்வி கேட்டேன். காலையில டிஃபன் நீ சொன்ன. ஆனா கரெக்டா சொல்லிருக்க. காலையில என்ன டிஃபன்றது ஆனா முழுசா சொல்லல. சொல்லல. பாதிக்கு பாதி சொல்லிருக்கிறதுனால நானே ஜட்ஜ்மென்ட் பண்ணுறேன். உங்களோட விருப்பம். கண்டுபிடிச்சானா ஜெயிச்சிட்டாவே வச்சுக்கோ. ஏய் பரவா. சரி வாட்ச் போ. ஏய் அப்படிலாம் ஒண்ணு விட்டு தரவானா. நாங்க நல்லாவே கண்டுபிடிப்போம். சரி ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்தது 4வது ரவுண்டா? அப்ப நீ ஜெயிச்ச கணக்கு தானே. நீ தோத்துந்தா அடி வாங்கணும்ல. சரி ஓகே. நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபுல்லா கரெக்டா வந்து ஒரு அடியாவது ஒன்று அடி. அதுக்கு தான் நான் சொன்னேன். இல்ல சரி நான் ஃபுல்லா சொல்ல. நல்லா வாங்கிக்கிறேன். பொறுமையா. நீ கை நோக்கத்தை பார்த்து பயமா இருக்கு. பொறுமையாடா. அப்போ நீ சுலோவா தான் அடிச்சேன். இதே அப்பா ஆயா கூப்பிடுறேன். நான் வேகமா சொல்ல இதெல்லாம் அடிக்கும்போது வலிக்குது பயமா. சரி ஓகே. இப்போ நான் இப்போ 4வது ரவுண்ட் வந்து பாரதி வந்து கண்டுபிடிக்க போறாரு. இப்போ ஓகேவா? பாட்டு ஆன் பண்ணிடலாம். பாட்டு கண்டுபிடிக்கலாம். ஆன் பண்ணிடலாமா? என்ன வார்த்தை சொல்லலாம்? எனக்கு நான் சொல்ற வார்த்தையா சொல்றியா? பாத்தீங்களா போங்க. இவர் சொல்ற வார்த்தை நான் சொல்லணுமா? மஸ்க் மிலாம். சரி நான் சொல்றேன். மஸ்க் மிலாம். பச்சை மிளகா. பச்சை மிளகாவா? மஸ்க் மிலாம். மஸ்க் மிலாம். மஸ்க் மிலாம். இவ பேசும்போது நல்லா பேசுறா. ஆனா சொல்லும்போது வாய் பல்ல கச்சிட்டு இப்படி சொல்றா. மஸ்க் மிலாம். மஸ்க் மிலாம். எத்தனை சான்ஸ் கொடுக்குது உனக்கு? சரி 2 சான்ஸ் வச்சுக்கோ. இப்போ இதோட இன்னும் 1 தான் இருக்கு. சரி வார்த்தை சொல்லு. வார்த்தை கண்டுபிடிச்சாதான் சான்ஸ். இன்னும் 1 கூட சொல்லல. ஓகே. மஸ்மிலாம். ஒன்று சொல்லிட்டு ஆல்ரெடி தப்பா. பச்சை மலாட்டையா? பச்சை மலாட்டை 2 சான்ஸ் முடிஞ்சிச்சு. ஒண்ணுமே தெரியலையே அது. மஸ்மிலாம்.
மஸ்குமிலான் 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 மஸ்குமிலான். சத்தியமா ஒண்ணுமே புரியல. நார்மலா பேசினா கூட வாய லிப் ரீடிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ சொல்லலாம். என்னன்னு சத்தியமா ஒண்ணுமே புரியல. இந்த சவுண்ட் வேற அதிகமா கேக்குது. அதுக்குதான் வைக்கிறது. மஸ்குமிலான் மஸ்குமிலான். பாசமலர். பாசமலரா? எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன வார்த்தை அது? தெரியல, நாங்க சொல்லிட வேண்டியதுதானே. அதான் 3 சான்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் தான் தெரியலன்னு வேற. தெரியல தான் சொல்றேன். 3 சான்ஸுமே தப்பா சொல்லிட்டாரு. பச்சை மிளகா, பச்சை மிளகா, பச்சை மிளகா. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றேன்? பாசமலர். பாசமலர். நீங்க சொன்னது எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது வாய்ஸ் கேட்கும்போது ஓகே, பல்லு கடிச்சிட்டு அப்படி ஒண்ணுமே புரியல. நீ கண்டுபிடிக்க. நான் சொல்றது மட்டும் தெளிவா வாயை திறந்து சொல்றேன். இது அப்படியே ஊம குசும மாதிரி சொல்றேன். என்ன சொன்ன தெரியுமா? மஸ்குமிலான். இது தெளிவா சொல்லுங்க. மஸ்குமிலான். இப்போ வாய் எப்படி வருது? இப்போ வந்து வாய் எப்படி திறந்து மூடுது? அப்போ வந்து இந்த மஸ்குமிலான் இருந்தானா இல்லையா? மஸ்குமிலான். அப்படி சொன்னேன். மஸ்குமிலான் தான் சொன்னேன். நீ தெளிவா வாயை திறக்கிறது. வாயை திறக்கவே இல்லை ஒழுங்கா. இப்போ நான் இப்போ வந்து அடுத்த ரவுண்டு. பனிஷ்மெண்ட் மறந்துட்டேன். எத்தனாவது ரவுண்டு? 4வது ரவுண்டு. 4வது ரவுண்டுக்கு 4 அடி. நான் ஒரே ஒரு தடவை தான் கண்டுபிடிச்சேன். 1 2 3 4. இந்த 1வது 2வது படிக்கும் போதெல்லாம் டீச்சர் வந்து ஸ்லோவா இப்படி தொட்டு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அடிக்கிறன்றதில்ல அந்த மாதிரி இருக்குது. நல்ல வேலை வலிக்கல. ஆனால் முதல் தடவை வச்சது வலிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வேகமா அடிச்சன்றதுனால இப்போ நான் பனிஷ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவா அடிச்சேன். இப்போ சொல்லிட்டேன்ல அடுத்த தடவை. நீங்க தான் மேடம். இப்போ நான் சொல்றேன். நானா? இப்போ நான் எவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன்னு மட்டும் பாரு. 5வது ரவுண்டு இதுலையாவது நான். இப்போ வந்து நானு. நீதான் 5வது ரவுண்டு. பொம்மிக்காரன். பொம்மையா? ஆ, பொம்மை. பொம்மை தான். பொம்மை கரெக்டா? ஒரு தடவை தப்பா சொல்லியிருக்கேன். தப்பா? ரெடியா? இவ எப்படி சொன்னா? மஸ்குமிலான். பொம்மிக்காரன். பொம்மையா? பொம்மச்சந்திராவா? பொம்மச்சந்திரா. அது பெங்களூர்ல எல்லாம் இருக்கு. பொம்மச்சந்திரா அந்த பக்கம் டி மார்ட், ஜக்னலி. பொம்மச்சந்திரா பெங்களூர்ல தானே இருக்கு. 2வது சான்ஸ் முடிஞ்சு போச்சு. பொம்மை தான் சொன்ன. பொம்மச்சந்திரா. நான் என்ன சொன்னேன்னு அவங்களுக்கு தெரியும். 2 தடவை தப்பா? 2 தடவை தப்பு. ஓகேவா? லாஸ்ட் ஃபைனல் சான்ஸ். பொம்மிக்காரன். பொம்மைக்காரியா? பொம்மைன்னு புரியுது. என்னன்னு புரியல. அதே தானே எனக்கும் இருக்கும். இதே பிரச்சனை தானே எனக்கும் இருக்கும். பொம்மைக்காரி தான். பொம்மைக்காரி, வளையல்காரி, பொம்மைக்காரி, வளையல்காரி, கூடக்காரி, எல்லா காரியும் தான். ரெடியா? பொம்மைக்காரி. மம்மி டாடியா? நானே தப்பா சொல்றேன். மம்மி டாடியா? லாஸ்ட் ஃபைனல். நான் நிறைய தப்பா சொல்லிட்டேன் பாருங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா சான்ஸ். பொம்மிக்காரன். பம்மி. என்னடா சொல்ற? முடிஞ்சு இவ தோத்துட்டா. ஓகேவா? பனிஷ்மெண்ட் இப்போ எடு. முடிஞ்சிச்சா? ஐயோ, என்ன சொன்ன? ஐயோ சவுண்ட் அதிகமா கேக்குது. பொம்மச்சந்திரா, பொம்மைக்காரி, மம்மி டாடி. நீ பொம்மை தானே சொன்ன. மம்மி டாடி. வேற என்ன சொன்ன? பொம்மைக்காரி. பொம்மைக்காரன். பொம்மைக்காரன். பாரா எப்படி இருக்கும்? நீ எப்படி சொன்ன? பொம்மைக்காரி. நீ என்ன நீ சொன்ன? சொன்னது அப்படி நீ மட்டும் சொன்ன. பேமிங் ஏதோ சொல்ற. பொம்மை தான் புரியுது. அதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னு புரியல. நானே ஒரு தடவை தப்பா சொல்லிட்டேன். ஆனா நீ மம்மி டாடின்ற. மம்மி டாடி பாக்க வச்சுக்கிற. பொம்மைன்ற மட்டும் இத சொல்ல வருது. அதுக்குள்ளே பெங்களூர் போயிட்டா. பொம்மச்சந்திராவுக்கு போயிட்டா. அதுக்குள்ளே அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் தான் புரியுது. அவர் புரிய மாட்டேங்குது. நீ என்ன சொன்ன? மஸ்குமிலான். அந்த மாதிரி தானே எனக்கு இருக்கும். வீடு பழம் எடுத்து நான் சொன்ன மஸ்குமிலான். அப்படி சொன்னியா?
சரி ஓகே ஒண்ணும் ஏதோ ஏதோ ஒரு போராட்டம். லாஸ்ட் ரவுண்டு மேடம் தோத்துட்டாங்க. சரி, okay. பாத்தியா? நான் அடி வாங்குறதுக்கு நானே எடுத்துறேன். எப்படி இருந்தாலும் அடிக்கதானே போறோம். இப்போ வந்து 5வது ரவுண்டு 5 அடி. ஸ்லோ அடி. பொறுமையா அடிக்கா. 5வது ரவுண்டு முடிஞ்சுல்ல. சரி இன்னும் ஒரு ரவுண்டு என்ன அடிக்கணும்னு ஆசையா இருக்கா? இப்போ பாருங்க என்ன அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமா இல்ல இது இருக்கா. ஜாலியா தான் இருக்குது அடி. ஆமா அடுத்த ரவுண்ட் யார் உதவுறான்னு இப்போ வந்து லாஸ்ட் ஒரு ரவுண்டா வச்சுக்கலாம். ஓகே சரி கடைசி ஃபைனல் இது வந்து சரி இது வரைக்கும் ஜெயிச்சு இதுல யார் வின் தோத்ததெல்லாம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான். ஓகே ஓகேவா? அவங்க தான் அவங்க தான் வின். வின்னர். ஓகே சரி இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி தரேன். நான் கேட்டேன்னா நீ வாங்கி தர. நீ அப்படியா? கேட்டேன்னா நான் வாங்கி தரேன். இதுதான் ஃபைனல் பெட்டு. சரி. ஃபைனல் ரவுண்ட் ஓகேவா? சரி ஓகே ஓகே. இதில் வந்து இந்த மஸ்க்கு மேலே இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒழுங்காக பேசணும். சரி ஓகே. சொல்லலாமா? கண்டக்டரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பேர். லிப்பு பாருங்க எப்பவும் போல பேசல அப்படி பேசுறான். அண்ணாச்சி பழமா? அண்ணாச்சி பழம் இல்ல. கண்டாச்சிபுரம். கண்டாச்சிபுரம். இழந்த பழம். அண்ணாச்சி பழம், இழந்த பழம், மாதுளம் பழம், பழம் பேரா சொல்லுறாரு. லாஸ்ட்ல ஆனா பழம் தான் ஏதோ தெரியும். கண்டாச்சிபுரம். கறி குழம்பா? படத்துல இருந்து இப்ப கறி குழம்புக்கு வந்துட்டாரு சார். கறி குழம்பு வேணுமா? ஏதோ சொல்றா தெரியுது ஆனா ஒண்ணுமே தெரியல. காஞ்சிபுரம். அதான் காஞ்சிபுரம் இல்ல. காஞ்சிபுரம். இன்னும் ஒரே ஒரு தடவை. காஞ்சிபுரம். இப்ப பாருங்க பல்ல கச்சிட்டு சொல்றா பாருங்க. ஒரே ஒரு தடவை. இவ்வளவு நேரம் எவ்வளவு சான்ஸ் கொடுத்தோம் நீங்களே பாத்தீங்கல்ல. ஒரே ஒரு தடவை. காஞ்சிபுரம். பல்ல கச்சிட்டு சொல்றா பாருங்க. சத்தியமா புரியுது. கண்டாச்சிபுரம். கரெக்டா? ஊர் பேரு காஞ்சிபுரம் கண்டாச்சிபுரம் ரெண்டும் ஒரே மாதிரி வரதால குழம்பு போச்சு. கண்டுபிடிச்சிட்டோம் பரவாயில்ல. அப்ப நாளைக்கு வந்து நீ எனக்கு ஏதாவது வாங்கி தரணும் ட்ரீட். சரி ஓகே பண்ணி தானே ஆகணும். ஏன்னா நம்ம பெட்டு கட்டியாச்சு வாங்கி தரோம்னு சொல்லிட்டு. இதுல வந்து அதிகமா ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நலி தான் ஜெயிச்சா. ஆனால் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன். நான் சான்ஸ் கொடுத்ததுனால ஜெயிச்சிட்டேன். ஓகே சான்ஸ் அதிகமாக கொடுத்தா அதனால ஜெயிச்சிட்டேன். இல்லைன்னா தோத்துருப்பேன். அதான் காஞ்சிபுரம் தான் தோணுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா கறி குழம்பு அண்ணாச்சி பழம் இறந்த பழம் கடைசியில் பழம்னு ஆனால் அது புறம் போல பழம்னு சொல்லிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் யார் ஜெயிச்சா எப்படி போச்சுன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது வீடியோ அதாவது சேலஞ்ச் வீடியோ ஏதாவது பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா தொண்டை கட்டிச்சு பாருங்க. மைக் எனக்கு வச்சுட்டு பேசுங்க. இதுதான் பைத்தியம். இல்ல கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தொண்டையில கிச்சு நான் இது விக்ஸ் மாத்திரை போடுங்களா? விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. கிச்சு போக்குங்க. அந்த மாதிரி எனக்கு தொண்டையில வந்து கிச்சு வாய்ஸ் சரியா வரல. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை டங்குன்னு கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு வீடியோ சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது நர்மதா பாரதி புதுசா நரி. பை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்.